ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் கிரேவி. நானும் என் ஹஸ்பண்டும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ப்ரான் கிரேவி செய்யலான்னு பிளான் பண்ணி 2 பேரும் மார்க்கெட் போய் ப்ரான் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக 2 பேரும் அதில் இருக்க அந்த நரம்பையும் குடலையும் க்ளீன் பண்ணி முடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டோம். அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும் மஞ்சத்தூள் பெசரி வச்சோம்னா. ஸோ அதை பெசரி கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 2 டைம்ஸ் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடணும். அந்த செதில் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் கண்ணில் தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, ப்ரான் தான் முக்கியம்னு வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் தக்காளியை பொடியாக கட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3த்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், சின்ன பிரிஞ்சி இலை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், குழம்புத்தூள், மீன் குழம்பு மசாலா, சோம்பு, ஏலக்காய், மிளகுத்தூள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தா அது பொரியவே இல்லை. என்னடான்னு பார்த்தா இந்த மனுஷன் ப்ரானை பார்த்த ஆசையில் கேஸை பற்ற வைக்க மறந்துட்டார். அப்புறம் வெயிட் பண்ணி கேஸை பற்ற வச்சு எண்ணெய் சூடாகி அது பொரிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாவை போட்டோம். பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் கொட்டணும். கொஞ்சம் நெஞ்ச வெங்காயமாக போடுற பாருங்கள் மக்களே, எவ்வளோ வெங்காயத்தை என்னை வெட்ட வச்சுருக்காங்க பாருங்கள். வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் வெங்காயத்தை பொறுமையாக போட்டுட்ருந்தார். சரி வெங்காயத்தை பொட்டியேப்பா கரண்டி எடுத்து கிண்டுப்பான்னா கரண்டியை என்ன எடுக்க சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் அவர் செஃப்பான், நான் அவருக்கு சிசிய பிள்ளையான். சரி போன்னு சொல்லி கரண்டி எடுக்கலான்னு செல்ஃபில் பார்த்தா ஒரு கரண்டியை காணோம். இருப்பா நீ வெங்காயத்தையே ஃபோக்கஸ் பண்ணு, நான் போய் கரண்டியை தேடிட்டு வரேன்னு கரண்டியை தேட ஸ்டார்ட் பண்ணேன். அவர் பார்த்தா ஜூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வெங்காயத்தை. சரின்னு ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் தேடி வாமச்சான் தேடினா கடைசியில் ஒரு வழியாக தேடின கரண்டி கிடச்சிருச்சு. அப்புறம் எடுத்து கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். கிண்டிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா என் வீட்டுக்கார் கொஞ்சம் நெஞ்ச வெங்காயமாக போட்டு வச்சுருக்காரு. ப்ரான் தொக்கு செம்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஊறுப்பட்ட வெங்காயத்தை என்ன வெட்ட விட்டு அழுக விட்டெல்லாம் செஞ்சுருக்காரு என் வீட்டுக்காரரு. கடைசியில் ஒரு வழியாக இந்த வெங்காயம் வதங்க ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கடையில் என் நாத்தனார் ஓடி இதோ தக்காளி ரெடி ஆகிடுச்சின்னு வேற தராங்க, இதை ஜூம் பண்ணிங்கன்னு வேற சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் அதையும் ஜூம் பண்ணிவிட்டு வெங்காயத்தில் உப்பு கொஞ்சம் போட்டோம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வதங்குமா. இந்த ஐடியாவே என் மாமியார் கொடுத்தாங்க. சரின்னு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் 1 ஸ்பூனில் 2 ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட சொல்லிட்டாங்க. அது வதங்கிக்கிட்டே இருக்குது. இது எப்படா வதங்கி முடியும், எப்படா ப்ரான் கிரேவி ஆகும், எப்படா சாப்பிடுவோன்னு போர் அடித்து போய் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். என் வீட்டுக்கார் வேற இடையில வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி டிசைனாக கொட்டுறேன்னு தக்காளியை கீழே கொட்டினது தான் மிச்சம். அப்புறம் தக்காளியை ஒரு வழியாக வதங்கி ப்ரானை போட ஆரம்பித்தோம். ப்ரான்ஸ் கடவுளே சீக்கிரம் வெந்தணும், சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து கடைசியில் அதையும் மலை சாரல் போல் தான் என் வீட்டுக்கார் போடுவான். இதில் வீட்டுக்காரன் வேறு சொல்லக்கூடாதான், தலையில ஒன்று போட்டு நான் செஃப்பு, நான் தானே சமைக்கிறேன், நீ ஏன் சிசிய பிள்ளை தானே, வீடியோ வேறு போயிட்டுருக்குது, ஒழுங்காக செஃப்புன்னு சொல்லுன்றாரு. சரி போங்க செஃப்பாகவே இருங்க, ஏன்னா நமக்கு ப்ரான் முக்கியம் இல்லை, சோறு முக்கிய பங்கு. எப்படா முடிப்பார், எப்படா சாப்பிட்லான்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டாரு. பொறுமை இழந்தே போச்சுங்க. அப்புறம் கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியாக ப்ரான் பாதி வரைக்கும் வெந்துருச்சுங்க. அப்புறம் என்னன்னு கேட்டால் மசாலா எல்லாம் போடலான்னு கேட்டால் இரு நான் தானே செஃப்பு, வெயிட் பண்ண போட்டுக்கலாம் அப்படின்னாரு. பார்த்தா டொக்குன்னு எல்லா மசாலாவையும் கொட்டிட்டாரு. மசாலாலாம் கொட்டி அப்புறம் கிண்டா அது மசாலா ஸ்மெல்லே போகல. சரி வெயிட் பண்ணுங்கன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பொறுமையாக உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்து நான் சளிச்சு போயா நீயும் ப்ரான் கிரேவியோன்ட்டு போய் சிப்ஸ் எடுத்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி போய் நீ ஒரு 10 நிமிஷம் உட்காரு, 10 நிமிஷம் கழிச்சு பாரு எல்லாமே ரெடியாக இருக்கும், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னார். நானும் அதே மாதிரி போய்
விஜய் டிவி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மனுஷன் எப்படா கூப்பிடுவாரு, எப்படா சாப்பிடுவான்னு ஒரு பக்கம் பசி வேறு, ஸ்மெல்லு வேறு சூப்பராக வேறு ஸ்டார்ட் ஆச்சா. நானும் பொறுமையாக எழுந்திரிச்சு வந்து கிச்சனில் பார்த்தா இவர் அப்பவும் கிண்டிகிட்டு இருக்காரு. ஏங்க எப்போங்க முடியும்னு கேட்டால் டோர் ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுவோம், பெப்பர் மட்டும் தூவிட்டு மலை சாரக்குள்ளே தூவணும் அப்படின்னாரு. ஏங்க முக்கை கவுண்டர் பண்ணாதீங்க, வெளியில் ஆல்ரெடி மழை வேறு பெய்யுது, குளிருது வேறு, சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல இரு 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு பெப்பரை வேறு போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. யோ போதும் போடியா அப்படின்னா இரு இன்னும் ஃபினிஷிங் இருக்குன்றாரு. என்னடா ஃபினிஷிங், முடியலையா அப்படின்னு சொல்லி முடித்தா கடைசியில் இந்த மல்லித்தலையை ஜூம் பண்ணுன்றாரு. சரி போய் தொலை அப்படின்னு இந்த மல்லித்தலையையும் போட்டார். வாயா சாப்பிட்லாம், முடியல என்னாலன்னா இரு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு மிரட்டுறாரு. ஒரு வழியாக ப்ரான் ஆச்சுங்க. ப்ரானாகி 2 பேரும் சாப்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ப்ரான் சூப்பராக இருந்துச்சு.